அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெஜ் ரெசிபிங்க. பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 கப் கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேங்க. இப்போது அதோட தண்ணி சேர்த்து நான் இப்போ வேக வச்சுக்க போகிறேன். கடலைப்பருப்பு வேகிற வரைக்கும் இப்போ நாம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் இப்படி நான் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் 2 கப் பீன்ஸ், 2 கப் கேரட் நல்லா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கேரட் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. காய் வேவதுக்கு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வத்திருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக திருக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.